ஸோ தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, டைட்டில் பார்த்துருப்பீங்க, என்னெல்லாம் பார்க்க முடியுமோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. எஸ் மேக்புக் M1. ஸோ நான் சோஷியல்ஸில் எதுலேயுமே சொல்லாமல் இருந்த மேட்ரு இது. புது மேக்புக் M1 ப்ரோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அதாவது வாங்கியிருக்கோம். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ பிக் இட் அப். ஆக்சுவலி அது யூஎஸில் வாங்கினது, இப்போ தான் வந்திருக்காங்க அவங்க யூஎஸ் வந்து. ஸோ எனக்கு கோ பிக் இட் அப், ஸோ ஹாப்பி. அதை வச்சு நான் ஒரு 3-4 கண்டென்ட் யோசிச்சு வச்சுருக்கேன். இப்போ போகிறேன். எதுக்காக நான் ஆக்சுவலி மேக்புக் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வாங்க போவோம். கைஸ் எஸ் நம்ம வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் எதுக்காக வந்து மேக்புக் ப்ரோ M1 வந்து சூஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு மெயின் திங் வந்துட்டு ஐ வாண்ட் டு ஸ்விட்ச் டு ஃபைனல் கட் ப்ரோ. பிகாஸ் இது வந்து ஒரு ஃபியூச்சர் பிளானுக்காக, விச் ஐ வில் டெல் இட் இன் another வீடியோ. பட் மெயினாக வந்து ஃபைனல் கட் ப்ரோக்கு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. அண்ட் ஆல்சோ வந்துட்டு யூனோ எக்கோசிஸ்டம் அண்ட் அந்த ஜம்ப் கட்ஸ் வீடியோவில் சொல்கிற மாதிரி அந்த ஆப்பிள் சிம்பிள் காமிச்சிட்டு ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தென் எனஃப் அதே சொல்கிற வழி தான். ஸோ எஸ் தட் இஸ் த ரொம்ப பேசிக் திங். அண்ட் அதுக்காக அண்ட் மேக்புக் ப்ரோ M1 ஓகே. ஸோ மேக்புக் ப்ரோ M1க்காக ஏகப்பட்ட விஷயம் வந்து நான் வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன். நம்ம போய் அதெல்லாம் செட்டப் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம போய் மேக்புக் வாங்கி வாடா அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியுது. நம்ம ஃபஸ்ட்டு போவோம். நண்பர்களே, அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹியர் இட் இஸ் த மேக்புக் ப்ரோ M1. அண்ட் ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிடுறேன், இட்ஸ் நாட் கோயிங் டு பி சம்திங் சினிமாட்டிக் அன்பாக்சிங் அது எதுவுமே இருக்க போகுது. பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி அன்பாக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து ஐம் கோயிங் டு ஃபேக் த அன்பாக்சிங் போய். அண்ட் ஆல்சோ நான் என்ன ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் என்ன இதெல்லாம் வாங்கியிருக்கேன், அப்புறம் ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ வந்துட்டு ஹியர் இட் இஸ். நான் இந்த மேக்புக் யூஎஸ்லேருந்து வாங்கினேன். நான் சொன்ன மாதிரியே வாங்கும் போது இதையும் வந்துட்டு நான் சேர்த்து வாங்கினேன். திஸ் இஸ் டாங்கிள். இது வந்துட்டு அந்த ஒயர் வந்து வெளியில் இருக்கலாம், அந்த மாதிரி டாங்கிள் நான் முக்கியமாக வாங்க வேணான்னு பார்த்தேன். பிகாஸ் திஸ் ஜஸ்ட் ஸ்டிக்ஸ் இன் டு த மேக்புக். ஷோபனா நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். சரி, vlogs நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஷோபனா நான் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில வீடியோவில் வந்திருப்பாங்க. ஸோ அவரும் வந்துட்டு மேக்புக் ப்ரோ 15 இன்ச் யூஸ் பண்ணுறாரு. he also uses some adapter like this. So I went with this because அந்த ஒயர்லாம் இருந்தால் தனியாக தெரியும். ஸோ ஜஸ்ட் நம்ம இதை இப்போ திறந்து பார்த்தோம். பிகாஸ் இது மட்டும் தான் இப்போ சீல்டாக இருக்குது. ஐ வெண்ட் வித் ஸ்பேஸ் கிரே. இதுவே வந்து ஸ்பேஸ் கிரே சில்வர் ரெண்டுத்தில் வந்துச்சு. நான் ஸ்பேஸ் கிரே வாங்கியிருக்கேன். அண்ட் எஸ் இதுவும் ஸ்பேஸ் கிரே தான். ஓகே, பிகாஸ் யூனோ இதில் வந்துட்டு there is only 2 Thunderbolt C ports, Thunderbolt ports ஏதோ ஒன்று. ஸோ here it is. This is the adapter. ஓகே, ஸோ 2 Thunderbolt போர்ட்டில் போயிருக்கோம். 2 USB, 2 வந்து டைப் C அண்ட் ஒரு SD கார்டு, ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து நேற்று நான் போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பொருள் வந்து வாங்கிட்டு வந்தேன். இதுதான் இது சாம்சங் T5 SSD. ஸோ எஸ் இது வந்து இந்தியாவில் இங்கே தான் வாங்கினது. காஸ்ட் அரௌண்ட் 6500 GB. அண்ட் எஸ் இது வந்துட்டு என்ன வேரியண்ட் அப்படிங்கிறத திறந்துட்டு நம்ம பேசுவோம். திறப்புமா? இது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகியிருந்தாலும் அந்த ஆப்பிள் ஸ்டஃப் ஓப்பன் பண்ணுற அந்த ஃபீலே வேறு மாதிரி. அண்ட் ஆல்சோ இந்த இதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஆக்சுவலி. இதை வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாமா? ஸோ எங்கேயா எடுத்துகிட்டு போகிறேன்னா இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு இருப்போம். எப்படி யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? எல்லாருக்கும் என்ன மாதிரி மூளை இருக்குது. எம்ஏ ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் திங். இதே இடத்துல இதே சிவருக்கு இப்படி இந்த சைடு உட்காந்துட்டு தான் நான் என்னோட ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணேன். ரெட்மி Note 4. இதே அமௌண்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ ஹியர் இட் இஸ் மேக்புக் M1. You guys can see, I hope so. So let's just take this out. இதில் வந்து as I said இது ஆல்ரெடி அன்பாக்ஸ்னால இது வெளியே எடுக்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியான பார்ட்டு தான். பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. Yeah, that's how we get it. Look at that. Yes, ரொம்ப சின்னது. ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஆக்சுவலி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் இதை ஆக்சுவலி திறந்து பார்த்துட்டேன். பட் அதனால் நான் லேப்டாப் திறக்கல. ஐ ஷுட் கால் மை ஃப்ரெண்ட் பிகாஸ் கொஞ்சம் ஹார்ட் டிஸ்க் மேட்டர்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ இந்த வீடியோவில் இப்போ திறக்க போட்டதில்ல, நெக்ஸ்ட் கட்டில் நான் காட்டுறேன். அண்ட் யா மைக்ரோஃபோனில் இயர்ஃபோன் போட் அண்ட் 2 Thunderbolt போட்டு நான் என்னென்னமோ ப்ரொஃபஷ்னலாக பேசலான்னு இருந்தேன். பட் வந்துட்டு எதுவும் வரமாட்டுது. சில பல பொருட்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. லுக் அட்
this Apple stickers, space gray stickers கொடுத்துருக்காங்க அவங்க. ஆமாம், மற்றபடி வேறு எதுவும் தரல. 1,00,000 ரூபாய்க்கு மேக்புக் ப்ரோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு டச் பார் இருக்குது இதில். ஆக்சுவலி if you are going to comment ஏன் ப்ரோ மேக்புக் ப்ரோ இப்போது M1X M1 இப்போ லான்ச் பண்ணலான்னு இருக்காங்களே, அது வாங்கியிருக்கலாமே நீங்கள் பண்ணிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஆப்பிளில் வந்து நிறையா ரூமர்ஸ் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கு. இந்த வருஷம் மேக்புக்கில் வந்து they are planning to remove touch bar. I am a huge fan of touch bar. ஷோபனாவோட மேக்கில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். I love touch bar, so I need touch bar. And also இது நான் வாங்க சொல்லும் போது அப்போ எனக்கு அந்த மேக் பற்றி தெரியாது. So here is the adapter, of course, with the logo on it. எவ்வளோ வாட் அடாப்டர் அது? 61 வாட் அடாப்டர். அண்ட் இதில் வந்து சார்ஜிங் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குமா. ஆக்சுவலி நான் யூடியூப்பில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்துட்டேன். ஜஸ்ட் டைப் சி போட்டு தண்டு போட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க, நமக்கு டைப் சின்னே நம்ம சொல்லிப்போம். ஸோ ஹியர் இட் இஸ் தண்டர்போல்ட் போர்ட். ஸோ யா, தட்ஸ் ஃபார் த அன்பாக்சிங். நான் இப்போ போய்ட்டு இதை செட்டப் பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்க் மேட்டர்லாம் இருக்குது, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதெல்லாம், அதெல்லாம் முடிச்சுட்டு ஐ வில் கம் அண்ட் கேட்ச் யூ கைஸ். ஸோ யா, ஸோ கைஸ் ஜஸ்ட் நவ் இப்போ வந்து நீங்கள் பார்த்த வரைக்கும் எடிட் பண்ணி முடித்தேன். ரொம்ப அப்படியே ஃப்ளாட்டாக தான் எடிட் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூ கேன் see here. இன்னும் இந்த சாஃப்ட்வேர் வந்து அவர் ரொம்ப பழகலை, பட் இட்ஸ் ஓகே. ஐ கேன் ரொம்ப பேசிக்காக எடிட் பண்ண முடியுது. ஸோ கைஸ், நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த லைக் என்ன ஸ்பெக்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு, அதை வந்து ஆக்சுவலி மதியம் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்ல மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ நான் வாங்கியிருக்கிறது வந்துட்டு இட் இஸ் ஜஸ்ட் நீட் சம் லைட். I think it will be much better. Yes, it is. Too hot. So guys, hope the lighting is good. மத்தியானம் வெளிச்சமாக இருக்கும் வீடியோ எடுக்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் எஸ், நான் வாங்கியிருக்க வந்துட்டு இட் இஸ் MacBook Pro M1. Here comes the part. I bought 8GB RAM and 512GB internal storage. So guys, main reason வந்து 16GB போகாததுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங், நான் வந்து யூஎஸில் அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து 8GB ரேமில் மட்டும்தான் ஆஃபர் இருந்துச்சு. 16GB ரேம் வந்துட்டு இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் 16GB ரேம். அது வந்து கஸ்டமைஸ்ட் மாடல். ஸோ நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அவங்க பண்ணி தரத்துக்குள்ள. ஸோ அது நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன் யூடியூப்பில் வந்துட்டு கம்பேரிங் 8GB and 16GB ரேம். 8GBக்கும் 16GBக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. பிகாஸ் சின்ஸ் திஸ் இஸ் ரன்னிங் இன் M1 and I'm going to use Final Cut Pro. அதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக வந்துட்டு என்ன நடந்தாலும் we are not going to go back to Premiere Pro because as I said இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி I have some future plans which I have to go with Final Cut Pro. And actually நான் சொன்ன மாதிரி ஷோபனா நான் லேப்டாப்பில் நான் வந்து Final Cut Pro யூஸ் பண்ணியிருக்கேன். I like it. So I even like it now. Actually ரொம்ப ஈஸியாக அடாப்டபுளாக தான் இருக்குது. And also this is the super advantage for Apple when you use Apple software or Apple devices with Apple devices. It's like super cool. நான் எதுக்கு இப்போ ஃபுல் இங்கிலீஷ் பேசுகிறேன்னு தெரில, அதுவும் தப்பாக பேசியிருப்பேன். ஓகே, ஸோ எஸ், as I said, ஆப்பிளோட சாஃப்ட்வேர் Final Cut Pro and also ஆப்பிளோட. ஸோ நான் பேசிகிட்டே இருக்கும்போது அதில் வந்து கார்டு ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ எஸ், திஸ் வாட் ஐ வாஸ் டெல்லிங். ஆப்பிளோட சாஃப்ட்வேர், ஆப்பிளோட ஆப்பிளோட ப்ராசஸர், ஸோ எவ்ரி திங் கோஸ் வெல். இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு இதுவும் பண்ணல. இன்றைக்கி தான் வாங்கியிருக்கோம். ஒரு லாங் டைம் யூஸ், ஒரு 1 month 2 months கழிச்சு நான் வந்து ஐ வில் போஸ்ட் அன் அப்டேட் வீடியோ ஹோப்ஃபுல்லி. அஃப்கோர்ஸ் நாட் அன் சீப் இன்வெஸ்ட்மெண்ட். நான் வந்து யூஎஸில் வாங்கினதுனால கொஞ்சம் கம்மியாச்சு. இட் காஸ்டட் அரௌண்ட் 1 lakh or something. இங்கே வந்து எவ்வளோ ரேட்டுன்னு தெரில. ஸோ எஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் இன்னும் வேறு லெவலில் சினிமாட்டிக்காக எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன், பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் எடிட் அவ்வளோ நல்லா இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் மன்னிச்சுங்க. பிகாஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் அவுட் வித் Premiere Pro. And I'll see you guys in the next one. 1, 2, bye.